ஒரு தொழில் பார்க்கணும். அது தலைமுறையாக நம்ம பார்க்கணும் அப்படின்றத நினைக்கணும். இந்த ஜெனரேஷன் நம்ம மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்க கூடாது. தலைமுறையாக அந்த தொழிலை பார்க்கணும் ஒரு எண்ணத்துல அந்த தொழிலை தொடங்கணுமா வச்சோமா, நம்மளுக்கு முடியும் என்னத்தையோ ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சோமா போனோமான்றது இருக்கக்கூடாது. இத மைண்ட்ல செட் பண்ணிட்டு வாங்க. இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு உலகம் முழுவதும் கை கொடுக்கின்ற ஒரே தொழில் உணவு தொழில் மட்டுமே தான். அது எனி ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் நீ அடுத்த 10 வருஷத்துக்கு உணவுப் பொருட்களை நம்பிதான் இந்த உலகமே இருக்க போகிறது. அதனால உணவு தயாரிப்பு நம்ம குவாலிட்டியாகவும் விரிவாகவும் செய்வதற்கு ஏற்பாடுகள் நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா 10 வருஷத்துல நம்பர் 1 வரலாம். இப்ப எங்க கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்று 3வது தலைமுறை வந்துருச்சு. என் மையன் பாத்துக்கிட்டு இருக்காரு 3வது தலைமுறை. அவர் வந்தா கூட நான் ஏற்கனவே அப்பளம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றத புதுசா ஒரு சிந்தனைகள் உருவாக்குனார். இப்ப புதுசா இப்ப ட்ரெண்ட் என்னது, சிறுதானியங்கள் மூலமாக ஒரு பொருட்களை தயார் பண்ணி விற்பனை செஞ்சா நல்லா இருக்கும். யாருமே செய்யாத ஒரு உணவுப் பொருட்களை நம்ம விற்பனை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு கான்செப்ட கையில எடுத்தாரு. காலேஜ் முடிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 34 உணவுப் பொருட்களை, தரமான உணவுப் பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காரு. யாருமே செய்யாத விலையும் பண்ணி வச்சிருக்காரு. புரோட்டீன் அப்பளம் யார்ட்டையும் கிடையாது. சரியா? கீரை வகையில தயார் பண்ற அப்பளமும் யார்ட்டையும் கிடையாது. இது முதல்ல எங்க நிறுவனம் தான். அது என் மைண்ட் தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப முதல் ஆர்டர் பல்க் ஆர்டர் ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா லண்டனுக்கு ஏற்றுமதி பண்றோம். என்ன புது ப்ராடக்ட அவங்க ரொம்ப லைக் பண்றாங்க. நம்ம பேக்கிங் ஸ்டைலு, அந்த ப்ராடக்டோட டேஸ்ட், நாங்க எப்பயுமே குவாலிட்டியா தான் இருக்கோம். ஒவ்வொரு மாசமும் என்னோட ப்ராடக்ட செக் பண்ணிட்டே இருப்போம். எப்படி இருக்கு, என்ன வரும், அதுலதான் ஜெயிக்கிறோம். சரியா? இது காமனா நான் சொல்றது. ஒரு அடிப்படை விஷயங்கள் அப்படின்றத ஒரு தொழில்துறைக்கு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் கூட நான் மீண்டும் ஒரு முறை உங்களை வளர்த்து விடுறது என்னன்னா, நீங்க முறைப்படி வியாபாரம் பாருங்க. கண்டிப்பான முறையில உங்க வரவு செலவுகளை பேங்க் மூலியமாக வரவு செலவைங்க. ஏன் அப்படி என்றால், எங்க காலத்துலனா பணம் கொடுக்கறதுக்கு 4 பேர் யோசனை பண்ணாங்க, கிடைக்கிறது சிரமமா இருக்கு. இன்னைக்கு ஒரு தொழில் தொடங்குவதற்கு அரசு மூலியமாகவும் சரி, தனியார் மூலியமாகவும் சரி, பேங்க் மூலியமாகவும் சரி, உங்களுக்கு உடனடியாக லோன் தர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்ப நாங்கெல்லாம் சிபாரிசுக்கு கையெழுத்து போடுங்கன்னா யோசனை பண்ணுவாங்க, 10 யோசனை பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலங்களில் நாங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இது எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற டெக்னாலஜி படி இப்ப நீங்க லோனுக்கு வேணும் அப்படின்னு போய் கேட்டா யாருடைய சிபாரிசும் யாருக்கும் தேவையே இல்லை. உங்களோட வரவு செலவுகளை பார்த்தாலே, பேங்க்ல வரவு செலவு பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதை வச்சுக்கோங்க. முதல் லோன் கிடைக்குதே அப்படின்னு சொன்னோடனே நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணாம நம்ம என்ன காரணத்துக்காக அந்த லோன் வாங்குறோமோ அதற்கு பயன்படுற மாதிரி செய்யுங்க. சின்ன ரொட்டேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், பண்ணுங்க, தராம இல்ல. இப்ப பேங்க்ல ஒரு டியூ கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, இன்னும் 2 நாள் இருக்குல்ல, எதுக்கு 5ஆம் தேதி தானே டியூ அப்படின்னு நினைக்காம 3ஆம் தேதி உங்க பேங்க்ல அந்த அக்கௌண்ட்ல பணம் இருக்குங்க, அது எக்காரணம் தொடாது. இந்த வரவு செலவு வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல இருந்து உங்களுக்கு வந்துருவாங்க. சரிங்களா? நீங்க தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்க பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து பேங்க்ல போட்டு எடுத்து வரவு செலவு பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு இதா இருக்கும். ரைட்டு, எல்லாமே பண்ணிட்டோம். அடுத்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அவசியம். ஜிஎஸ்டி நம்பர் ஆர்சின்னு சொல்லுவாங்க. இப்ப 2வது ஜிஎஸ்டி கம்பல்சரியா எடுக்கணும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. சரி, அதுக்கு அடுத்து எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் கண்டிப்பா எடுத்து வைக்கணும். அதையும் எடுத்து வச்சுக்கணும். ஏன் எம்எஸ்எம்இ எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எம்எஸ்எம்இ எடுப்பதனால பேங்க்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1% இருந்து 2% கம்மியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால
அதை எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சது கூட உணவுப் பொருள் தயாரிப்பாளர்கள் FSSAI உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளால கொடுக்கப்படுகின்ற லைசன்ஸ் எடுக்கப்பட வேண்டும். அது இருந்தால் மட்டுமே தயார் பண்ணுறவர்கள், உணவுப் பொருள் தயார் பண்றவங்க அந்த தொழிலை இங்க நல்லபடியா பண்ணலாம். ஒண்ணு. இப்ப சரிங்க சார் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எடுத்தோன்னே எல்லாமே என்ன செய்வாங்கன்னா 100 ரூபாய்க்கு போய் லைசன்ஸ் எடுப்பாங்க. அது தவறு. இப்ப குறிச்சு வச்சுக்கோங்க. நான் பேசுறேன், உங்களுக்கு ஏதாச்சும் அந்த ஜிஎஸ்டினாலும் எம்எஸ்எம்இனாலும் FSSAIனாலும் எதுலயாச்சும் உங்களுக்கு ஏதாவது இருந்தா டவுட் இருந்தா கேட்கலாம். ஏன் இத சொல்றேன்னா FSSAI MSME GSTல இந்தியா லெவல்ல நான் ஸ்டேரிங் கமிட்டி உறுப்பினரா இருப்பதனால இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். தெரியாதையும் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். சரிங்களா? நீங்க குறிச்சு வச்சுங்க. FSSAI லைசன்ஸ் முதல் அடிப்படை 100 ரூபாய் லைசன்ஸ். இந்த 100 ரூபாய் லைசன்ஸ் எதற்காக அப்படின்னா, ரோட்டோரம் கடை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தள்ளுவண்டிக்காரங்க, தள்ளுவண்டியில காய்கறினா வித்துட்டு வருவாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு மட்டுமே அந்த 100 ரூபாய் லைசன்ஸ் பொருந்தும். வேற யாருக்குமே அது பொருந்தாது. ரோட்ல இட்லி கடை வச்சிருக்கவங்க உள்பட அந்த 100 ரூபாய் லைசன்ஸ் இதாகும். மற்ற யாருக்குமே அதை உபயோகப்படுத்த முடியாது. தெரிஞ்சு. அடுத்து கடை வச்சிருக்கீங்க, சாக்கடை வச்சிருக்கீங்க, உணவுப் பொருள் ஐட்டத்தை வச்சு விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் லைசன்ஸ் எடுக்கப்பட வேண்டும். அதுக்கு 2000 ரூபாய் லைசன்ஸ். லைசன்ஸ் அமௌண்ட் 2000. 5 வருஷத்துக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. அப்பதான் மறக்காம இருக்கும். இப்ப முதல்ல நாங்க இப்ப போராடிக்கிட்டு இருக்கோம். லைஃப் லாங்கா ஒரு இது எடுக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் தற்போது ஒரு வருஷம் ரெனியூ பண்றத இப்ப 5 வருஷத்துல எங்களுடைய போராட்டத்தின் பலனாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால பெட்ரு 5 வருஷமா எடுத்துக்கிறது. சரிங்களா? 5 வருஷத்துக்கு 2000 ரூபாயா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு வருடத்துக்கு 2000 ரூபாய். 5 வருடத்துக்கு 10,000 ரூபாய் கட்டணும். சரிங்களா? அது பிறகு 3000 ரூபாய் லைசன்ஸ். இது யாருக்கு அப்படின்னா, மேனுபேக்சரிங் யார் யார் பண்றாங்களோ, தயாரிப்பு யார் யார் பண்றாங்களோ அவங்க எல்லாரும், இல்ல சார் நான் 10 கிலோ தான் சார் தயார் பண்றேன் அப்படின்னா அது கண்டிப்பா கூடாது. அதுக்கும் 3000 ரூபாய் லைசன்ஸா எடுக்கும். சார் நான் 50 டன்னு பண்றேன், ரைட்டு, அதுக்கும் 3000 ரூபாய் லைசன்ஸ் தான் எடுத்து ஆக வேண்டும். சரி, அப்ப 100 ரூபாய் லைசன்ஸ், 2000 ரூபாய் லைசன்ஸ், 3000. அடுத்து சென்ட்ரல் லைசன்ஸ் இருக்கு. இந்த சென்ட்ரல் லைசன்ஸ் 8500 ரூபாய். இப்ப முதல் 7500 ரூபாய் இருந்தது, இப்ப 8500 ரூபாய். இது என்னங்க சென்ட்ரல் லைசன்ஸ் அப்படின்னா, 3 மாநிலத்துக்கு மேல நம்ம உணவுப் பொருள் விற்பனை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 8500 ரூபாய் லைசன்ஸ் எடுக்கணும். அது போக ஏற்றுமதி நீங்க பண்றதாக இருந்தால் இந்த சென்ட்ரல் லைசன்ஸ் தான் எடுக்கணும். 3 மாநிலத்துக்கு மேல எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பண்ற எந்த கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு தடவை ஏத்துனா கூட இந்த லைசன்ஸ் அவசியம். ஸோ FSSAI லைசன்ஸ நம்ம சொல்லியாச்சு. இத கண்டிப்பான முறையில இருக்கணும். அது FSSAI லைசன்ஸ் எடுத்துட்டோமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதே அப்படின்னு நினைக்க கூடாது. 6 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் தயாரிப்புகளை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உங்க இதை லேப்ல கொடுத்து வருஷத்துக்கு 2 லேப் டெஸ்ட் நீங்க எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்காகனா அடுத்து ரெனியூ பண்ணும் போது இது எடுத்து வச்சிருக்காங்களா டெஸ்ட் ரிப்போர்ட்டை நீங்க தாக்கல் பண்ண வேண்டும். இதுதான். அடுத்து GST எடுக்குது. GST இப்ப மாசம் இருக்கு. இல்ல சார் நான் இப்பதான் சார் கம்மியா பண்றேன், GST எதுக்கு சார் தேவையில்லாம எடுக்கிறேன்னா கேட்கிற கேள்விகள் கரெக்ட். ஆனா நம்ம அது பரிமாண வளர்ச்சிகள்னு ஒண்ணு இருக்கு. நம்ம 5000 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வியாபாரம் பாக்குறோம், GST எடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. 5 லட்சம் 10 லட்சம் தான் பண்றோம் சார், மினிமம் 10 லட்சம் தான் பண்றோம் வருஷத்துக்கு, GST அவசியமா? தேவையில்லை. ஆனால் GST எடுப்பதனால உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும். லைஃப் ஸ்டைல் மீன்ஸ் உங்களுடைய வியாபார தன்மைகள் கூடும். ஏன் அப்படின்னா நீங்க சும்மானாலும் எடுத்து வச்சுக்கீங்க, நீல் பேலன்ஸ் கூட காட்டிக்கிட்டீங்க. ஏன்னா இப்ப திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது,
ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப போகும்போது அவங்க எடுத்தவொடனே கேள்வி கேட்கறது ரெண்டே கேள்விதான். ஒண்ணு, எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எடுத்திருக்கீங்களா, ஜிஎஸ்டி இருக்கா அப்படின்வாங்க. டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் போல இந்த ரிலையன்ஸ், டிமார்ட் இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிகளுக்கு நம்ம போகும்போது கண்டிப்பா இந்த ரெண்டு வந்து அவசியம் மஸ்டா கேட்பாங்க. இது இல்லைன்னா கண்டிப்பா எந்த பொருளுமே வாங்க மாட்டாங்க. இதுக்காக தான் சொல்றேன். திடீர்னு ஒரு ஆர்டர் வரும், ஒரு பல்க் ஆர்டர் வரும்போது, இப்ப நானே வந்து ஒரு என்ன பண்ணிக்கிட்டேன்னா, கிட்டத்தட்ட தமிழகத்துல இருக்கிற சிறு 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 மகளிர் குழுக்களை வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அவங்களுக்கு வந்து நான் எனது சொந்த முயற்சியில அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ட்ரைனிங் கொடுத்து அவங்க தயார் பண்ற பொருட்களை அப்படியே எங்க பேர்ல வந்து நாங்க வாங்கிக்கிறோம். இதுதான் எங்க நிறுவனம் செய்கின்ற வேலை. நாங்களே இப்ப எல்லாத்தையும் நாங்களே பார்க்கணும் அப்படின்னா முடியாது. எங்களுக்கு தயாரிப்பு அப்பளம் மட்டும்தான். அப்பளம், வடகம், இந்த ஸ்டாரு இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த வடகம் சேலத்துல பெரிய கம்பெனி போட்டிருக்கோம். அதுல வந்து நாங்க மேனுபேக்சரிங் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டுமே மேனுபேக்சரிங் பண்றோம். மற்ற ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே மகளிர் குழு மூலியமாக நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த குவாலிட்டி டெஸ்ட் எல்லாமே பண்ண சொல்லி, எல்லாமே தேவைப்படுற சமயம் நானே இப்போ ஒரு மகளிர் குழு, இப்போ இந்த குரூப்ல யாரா இருக்கீங்க, உங்க ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், எனக்கு என்னால மார்க்கெட் பண்ண முடியல, நான் உங்களுக்கே கொடுக்குறேன், ஒயிட் லேபிள்ல பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா கூட, நான் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, ஜிஎஸ்டி கேட்பேன், எஃப்எஸ்எஸ்சி கேட்பேன். இந்த ரெண்டு இருந்தாதான் நீங்க என்னட்டையே நீங்க வியாபாரம் பார்க்க முடியும். சரிங்களா? இதுதான் சொல்றேன். இதுக்காக தான் இந்த உடைய அடிப்படை தன்மைகளை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜிஎஸ்டி எடுக்கணும். ஜிஎஸ்டி ஒரு தடவை எடுத்துட்டோமே, நம்ம என்ன பண்ண போறோம், அதுல என்ன கணக்கு வழக்கு கட்டணும், நம்ம சம்பளம் கொடுக்கணும் இல்ல. நீங்களே நேரடியாவே போர்ட்டல்ல போய் நில் பேலன்ஸ்னா நில் பேலன்ஸ் காட்டுங்க. இல்ல எத்தனை பில்லு, ஒரு 4 பில்லு வியாபாரம் பார்த்திருப்பீங்களா, 4 பில்ல வந்து அப்டேட் பண்ணுங்க. ஒரு ட்ரிப் ஒரு ட்ரைனிங் வச்சீங்கன்னா, இப்ப டெக்கோவே அதுக்கான ட்ரைனிங் வைக்கலாம். பில்லிங் எப்படி பண்றது என்ன வரும்னு அடுத்த வாரம் கூட ஒரு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா டெக்கோவே அதுக்கு ஏற்பாடு பண்ணும். ஒரு இவங்களை கணக்கு பிள்ளைகளை வர சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ட்ரைனிங்க்கு நான் கூட ஏற்பாடு பண்ணி தர்றேன். ட்ரைனிங்க்கு வாங்க கலந்துங்க, பில்லு எப்படி போடணும், எப்படி அப்டேட் பண்றணும், என்ன வர ஏதுன்றத நம்ம சொல்லித்தரோம். அப்படி இல்லை இல்ல சார், இதெல்லாம் எங்களுக்கு என்ன தேவையில்லை சார், யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில நீங்க டெக்கோ மூலியமாக எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்றதுக்கு அதுக்காக ஒரு இது வந்து கிடைக்கணும். மினிமம் சார்ஜ் தான். மினிமம் ஒரு 500 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கு ஒரு 500 ரூபாய் நீங்க ஒதுக்குறதா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட பில்லை பூரா எங்களுக்கு அனுப்பிட்டேன்னா அதை பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? ஜிஎஸ்டி முடிஞ்சு, எஃப்எஸ்எஸ்ஐ முடிஞ்சிச்சு. எம்எஸ்எம்இ வந்து ஒரு இதுவும் இல்லை. அதுல வந்து நம்ம வந்து சிறு குறு தொழில்ல இருக்கோம் அப்படின்றத எம்எஸ்எம்இ வந்து இது பண்ணிக்கலாம். இந்த எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா 2 விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒன்று, பேங்க்ல இப்ப 8% வரி இது போட்டிருக்காங்கன்னா 2%க்கு 1% பேவர் வாங்கலாம். நம்ம 7% தான் உங்களுக்கு வட்டி போடுவாங்க இந்த எம்எஸ்எம்இ சர்டிபிகேட்னால. 2வது விஷயம், நம்ம கரண்ட்டுக்கு அப்ளை பண்ணும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். 3A கரண்ட் நம்ம வந்து கண்டிப்பா முறையில வாங்கிக்கலாம். 3A கரண்ட் வாங்கினீங்கன்னா சிறு குறு தொழிலுக்கு வந்து கரண்ட் வந்து மிச்சமாகும். நீங்க போய் அப்ளை பண்ணிட்டோமையா எனக்கு கரண்ட் வந்துருச்சாலும் நினைக்காதீங்க. அது எந்த வகையான கரண்ட் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3A கரண்ட், 3-2 கரண்ட் இருக்கு, ஹெவி டியூட்டி போட்டு இருப்பாங்க. நீங்க எவ்வளவு கெப்பாசிட்டி எடுக்கிறீங்கன்னா, கேவிட்டி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல நீங்க டெபாசிட் பணம் கட்டணும். அதுக்கு மாசம் நீங்க ரெண்டல் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு தொழில் பண்ண போறோம், வைக்க போறோம்னா நீங்க உடனே நேரா வாங்க டெக்கோவுக்கு வந்துருங்க. டெக்கோல வந்து என்னென்ன செஞ்சா சரியா வரும்னு ப்ராப்பரா அழகா குறிச்சு வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இபி லைன்ல இருந்து, எஃப்எஸ்எஸ்ல இருந்து, ஜிஎஸ்டில இருந்து, எம்எஸ்சி வரைக்கும் வந்து எல்லாமே வந்து டெக்கோ வந்து அழகா வந்து உங்களுக்கு ஃபாலோ கொடுத்துருவாங்க. நீங்க அந்த ஃபாலோ படி அதுல இருந்து ஃபாலோ பண்ணி நீங்க என்னென்ன செய்யலாம்னு செஞ்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ண. நம்ம தான் கரண்ட் எடுத்துட்டோமே அப்புறம் என்னங்க அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த மட்டும் கருத்துங்க. 3A கரண்ட்டுக்கும் 3-2 கரண்ட்டுக்கும் ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய் வந்து வித்தியாசம் வரும். ஒரு சிம்பிள் தான் தெரிஞ்சு சொல்றேன்.
3 கரண்டுக்கும் 3A கரண்டுக்கும் 3 கரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபா. அப்ப எத்தனை யூனிட் யூஸ் பண்ற எவ்வளவு மாசம் வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கு ஏற்ற டெபாசிட் கிடப்போம். சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடிப்படை விஷயங்கள். ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா வந்த அண்ணாமலையில ஒரு பாட்டு ஓடுற மாதிரி நம்ம ஜெயிக்கிற மாதிரி இங்க இருந்து படி ஏறணும்னு கீழே இறங்கணும்னு பெரிய ஆளாக 4 பேர் வாங்கிடுவாங்க, உடனே கோட்டு சுட்டு போட்டுருவாங்க மாதிரி நினைச்சிட வேண்டாம். படிப்படியாக அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சு படிப்படியாக முன்னேறுவோம். உங்களுக்கு டெக்கோ மூலியமாக நான் ஒரு உறுதிமொழி அளிக்கின்றேன். ஏன்னா இதுல எப்படி யார் எப்படி இருக்கீங்க, என்ன வர எதுன்னு தெரியல. ஆனால் புதிய தயாரிப்புகள் ஏதாவது இருந்தால் டெக்கோட அனுமதி பெற்று கண்டிப்பாக முறையில எங்கள் நிறுவனத்துக்கே உங்க ப்ராடக்ட் எல்லாமே வாங்குறதுக்கு தயாராக இருக்கின்றோம். ஒண்ணு. இரண்டாவது விஷயம், எந்த மாதிரி ஹெல்ப் வேண்டும்னாலும் எஃப்எஸ்எஸ்சில பிரச்சனை, ஜிஎஸ்டில பிரச்சனை, எம்எஸ்எம்இல ஏதாவது ஒரு பிரச்சனை, பேங்க்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, பேங்க்ல ஏதாவது லோன் தரல அப்படின்னா நீங்க டெக்கோ மூலியமாக வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில எல்லா ஏட்டு இச்சட்டும் பணம் இல்லாமல் விலை இல்லாமல் செய்து கொடுக்கப்படும். என்னடா திருமண சாட்டை போனோம்னா எல்லாம் கேட்பாரோ ஒப்பாரோ அப்படின்றத நினைக்க வேண்டாம். நாங்க சர்வீஸ் ஓனரோட தான் டெக்கோவும் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னுடைய தாட்டும் அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால இந்த எல்லாத்தையும் விஷயத்தை தாண்டி நம்ம ஒரு சர்வீஸ் பண்றது டெக்கோல நீங்க உறுப்பினரா ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கண்டிப்பா இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் ஐயா நான் டெக்கோல ஜாயின் பண்ணேன், 10 ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்தேன், 1 வருடம் முடிந்து விட்டது, 11 ரூபாய்க்கு இப்ப எய்ம் பண்ணி விட்டேன் அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் எங்க டெக்கோ அமைப்புக்கு நீங்க சொன்னா போதும். அதோட மக்கப்பட்ட மகிழ்ச்சி யாருக்கும் கிடையாது. நம்ம ஜே.கே. முத்து இருக்காரு, லைன்ல இருக்காரா எனக்கு தெரியல. ஜே.கே. முத்து இருக்கீங்களா? முத்து சார் இல்லைங்க சார். சார் இல்ல. அவருடைய ஸ்டோரியை பண்ணாலே எனது மகனாக இருந்தால் கூட தனது சொந்த முயற்சியில அவர் வளர்ந்தவர். அவர் எக்ஸாம் இது பண்ணிக்கணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டா என்னன்னு இதுல சொல்ல வேணா. அடிப்படை விஷயத்துல ரன் வெட்டி வாங்கி அது வாங்கி இது வாங்கி எல்லாமே. ஏன்னா நான் குடும்ப சூழ்நிலையில நாங்க அவனுக்குலாம் ஹெல்ப் பண்ணல. ஏன்னா எங்க குடும்ப தொழில் அப்படம். அவர் அதையும் தாண்டி நான் இதுலதான் போவேன், எலக்ட்ரிக்கல்ல தான் போவேன், இந்த மாதிரி டெக்னாலஜில போவேன் அப்படின்ற ஒரு இதுனால நாங்க யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல. சொந்த முயற்சியில இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது எனக்கு பெருமை, அவங்க பெற்றவங்களுக்கு அதோட பெருமை. சரிங்களா? இப்ப டெக்கோவுக்கு என்னென்ன அடிப்படை தேவை மூலியமாக என்னென்ன வேணும்ன்றத சொல்லிட்டு ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஜிஎஸ்டி அவசியம், எஃப்எஸ்எஸ்ஐ அவசியம், எம்எஸ்எம்இ அவசியம். இந்த 3 எதுக்கு அவசியம் என்றத சொல்லிட்டேன். அடுத்து கேள்விகள் இருக்குன்னா உங்ககிட்ட இருந்து கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேள்வி கேளுங்க. யாரு எவ்வளவுக்கு அதிகமா கேள்வி கேட்கறீங்களோ அவ்வளவுக்கு ஞானம் பெற்றவர்களாக டெக்கோ நினைக்கும். அதே போல நானும் நினைப்பேன் நினைக்கிறேன். சரிங்களா? கேள்வி கேளுங்க. தைரியமா ஒரு இடத்துல கேள்வி கேட்டா அதுக்கான பதில கொடுக்குறோம். அதே போல பேங்க்ல லோன் வாங்குறதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்படி இருந்தாதான் பேங்க்ல போனோடனே பேங்க்ல லோன் தருவாங்களா அப்படின்னா தயவு செய்து அந்த எண்ணத்தை கைவிடுங்க. மினிமம் குறைஞ்சபட்சம் இப்ப நான் தலையிட்டேன்னா மினிமம் ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாளுக்குள்ள என்னால வாங்கி கொடுக்க முடியும். சரிங்களா? எந்த வகையான லோனா இருந்தாலும் சரி, மிஷினரி லோனா இருந்தாலும் சரி, மிஷின் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மிஷினரி எங்கெங்க கிடைக்குன்ற தகவலும் நீங்க டெக்கோ மூலியமா தான் நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். அதுக்கான சப்சிடி கிளைம் பண்றதுக்கு எப்படி செய்யணும்னு டெக்கோ மூலியமா வந்தீங்கன்னா அதையும் செஞ்சு கொடுக்க முடியும். சோ உங்களுக்கு தேவை முதலீடும் மற்றும் உங்களுடைய அறிவு சார்ந்த அந்த பிசினஸ்ல அறிவு சார்ந்த நிகழ்வுகள் அந்த பிசினஸ்ல இருக்கு மாதிரி இருந்தா தான் முன்னேறணும். நம்மளை நம்பி தொழிலாளர் இருக்காங்க. இப்ப நம்ம 2 தொழிலாளர் வச்சிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா 2 தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 2 தொழிலாளருக்கும் நிரந்தரமாக வேலை கொடுப்பதும் அடுத்து 3வது தொழிலாளர்களை நாம் உருவாக்குவதற்கும் இருக்கணும். சரிங்களா? இந்த விஷயத்துல எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பல போட்டி நடக்கும். ஏன்னா எங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு 300-450 பேருக்கு மேல வச்சு வேலை வாங்கினவர். எங்க அப்பா கூட சண்டை போட்டு நான் வெளியே வரும்போது
10 பைசா பிரயோஜனம் இல்லாம நீ போட்டாக்கா சண்டை போட்டு போடுற, உனக்கு யார் என்ன தருவாங்க, என்ன வரும்? அப்ப நினைச்சேன் நான் தன்னம்பிக்கையோட நான் வெளியே வரேன்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுடைய 3 மடங்கை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். எங்க அப்பா எனக்கு கேலியா சொன்னா கூட அதை எனக்கு சாதகமாக பாசிட்டிவா எடுத்துட்டேன். அதனால இது எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, யாரே உன்னால செய்ய முடியுமாடா அப்படின்னு யாரா கேட்டான்னு வச்சுங்க, உடனே ஒளிஞ்சு போய் முடிஞ்சு போய் உட்கார்ந்துடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நெகட்டிவ் தாட் இருக்கிறவங்கள்ட்ட தான் பெத்த தாயா இருந்தாலும் தான் பெத்த தகப்பனா இருந்தாலும் அதுல இருந்து ஒரு படி தள்ளியே வாங்க. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் யார்கிட்ட இருக்கு, அவன் சும்மா கூட சொல்லிட்டு போறான். இப்ப குடுகுடுப்புக்காரன் வீட்டுல குடுகுடுப்பு சொல்றான்னா அவன் உண்மையா சொல்றானா அப்படின்னா கிடையாது. அதோட எனர்ஜி தான் நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி தான். சரிங்களா? அதனால எதையுமே எப்பயுமே யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை பாசிட்டிவா எடுத்துக்கோங்க, நெகட்டிவா எடுத்துக்கோங்க. ஐயோ அப்பா குறை சொல்லிட்டாங்களே அப்படின்னு இன்னும் நினைங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு கம்பெனில ஒரு 500 பேர் ஒர்க் பண்ணா கூட கஸ்டமர் கேர்ன்னு சொல்லி தனியா ஒரு நம்பர் கொடுக்கறது என்னால முடியும், எங்க நிறுவனத்தெல்லாம் முடியும். ஆனா நான் கொடுக்கவே மாட்டேன். ஈவன் என் மயனுடைய நம்பர் கூட அதுல இருக்காது, என் நம்பர் தான் இருக்கும் அதுல. எதற்காக அப்படின்னா நேரடியா கஸ்டமர் தான் எனக்கு தகவல் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் பிளஸ் ஆர் மைனஸ் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ்ஸா இருந்தா விட்டுட்டு போயிடுவாங்க, மைனஸா இருந்தா நம்மளை கூப்பிட்டு வைவாங்க. என்னடா இவன்டனா நான் வை வாங்குவாங்கன்னு பல தடவை நினைச்சிருக்கேன். ஆனா அதுதான் நம்ம கஸ்டமரை தெய்வங்களா பார்க்கணும். நம்ம கோயில போய் சிலையில போய் சாமி கும்பிடுறதோட ஒரு தொழில் பண்றோம், ஆத்மான திருப்தி வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு யார் கஸ்டமரோ அவங்க தான் கண்கண்ட தெய்வங்கள், வேற யாருமே கிடையாது. அப்ப அந்த தெய்வத்தை பூஜை பண்ண அந்த தெய்வத்தை மன திருப்தி படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொருள் என்னுடைய பிராண்டு எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னா அது சில பேத்துக்கு பிடிக்காம கூட இருக்கும். சரிங்களா? அதுக்காக அவனுக்கு ஏன் பிடிக்கலன்னு நம்ம கேள்வி போடக்கூடாது. நம்ம அங்கேதான் யோசனை பண்ணணும். ஏன் ப்ராடக்ட ஏன் என் முத்து சாப்பிட மாட்டேன்றாரு, ஏன் கீதா சாப்பிட மாட்டேன்றாங்க, ஏன் சரோஜினி சாப்பிட மாட்டாங்க அப்படின்றத நீங்க யோசனை பண்ணணும். சோ அவங்களுக்கு டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி பண்ணுனா சரியா வருமானு நீங்க ஒரு சுய பரிசோதனையை அந்த டெஸ்ட்ல பண்ணணும். நீங்க கஸ்டமர்ல என்ன நிறைய கஸ்டமர் எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கேஸ் போட போறேன், வைக்க போறேன், உங்க இது அப்புறம் செவந்துருச்சு வச்சிருச்சு அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நான் தான் சேர்மனு. உங்களுக்கு என்ன அது, நீங்க என்ன ப்ராடக்ட் எடுத்ததை இன்னொரு கட்டு வாங்குங்க, இருந்தால் அந்த கட்டோட சேர்த்து எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க, பொறிச்சு அனுப்புங்க. நான் என்ன மிஸ்டேக்ன்றத நான் சொல்றேன். ஒண்ணு த்ரெட் பண்றதுக்கும் ஆள் இருப்பாங்க இதுல. ஏன்னா ஒரு நிறுவனத்தை படிய வைக்கிறதுக்கான வேலைகளும் நடக்கும் இதுல. போட்டியாளர்கள் இந்த மாதிரி செய்வாங்க கண்டிப்பா. அதுல டிஸ்கரேஜ் ஆகி என்னடா ஏன்டா அவன்கிட்ட போய் வியாபாரம் பார்க்கணும், இப்படி மானங்கிட்ட கேள்வி கேட்கறான்டா, இந்த பொழப்பு தேவையாடான்னு நினைப்போம். அதெல்லாம் தாண்டி வர்றதுதான் நம்ம ஜெயிக்கிறதுல இருக்கும். அதனால இப்ப தொழில் பார்க்கிறவங்க, தொழில் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க, தயவு செய்து உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்க மட்டும் வியாபாரம் பார்த்து ஜெயிச்சு நம்ம வந்தா போதும், நம்ம பிள்ளைகளை வேலைக்கு அமைச்சிடலாம் வச்சிடலாம் என்று எண்ணங்கள் இருந்தால் இப்பொழுதே அந்த தொழிலை விட்டு நீங்களும் குடும்பத்துல போய் அடுப்பாங்கரையில உட்காந்து சமையல் பண்ற வேலையோ இல்ல வீட்டுல உட்காந்து இது பண்ற வேலையோ பார்த்துக்கணும். ஏன்னா உங்களோட முயற்சி வேணாக்க கூடாது. அந்த முயற்சி தலைமுறையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு எனது பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். யாரார் கேள்வி கேட்க விருப்பம் இருந்தால் கண்டிப்பா கேள்வி கேளுங்கள், அதுக்கான பதில் தருவதற்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா இன்னும் பேசுவேன், நிறைய இருக்கு, தொழிலை பத்தி நிறைய இருக்கு. அடுத்தடுத்த செஷன்ல கண்டிப்பா பேசுவோம். நீங்க கேள்வி கேளுங்கள், கேள்விக்கான பதில் விடை உடனடியாக கிடைக்கப்படும். உங்கள் தொழில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அதையும் சொல்லுங்க, அதை தீர்க்கிறதுக்கான வழியும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று கூறி என பேச வாய்ப்பளித்த டெக்கோவுடைய சேர்மன் திரு ஜே.கே. முத்து அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.